கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற தேவஜனமே, ஏற்ற காலத்துல உன் தேசத்துல ஏசப்பா என்ன பண்ணுவாரா? மழையை பொய்ய செய்வார். நீங்க கையிட்டு செய்யற வேலையை ஏசப்பா நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நம்ம கஷ்டப்படுறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம். ஆனாலும் நம்ம கையில என்ன பண்றது? 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினா 10ஆம் தேதிக்குள்ள நம்ம சம்பளம் நம்ம கையை விட்டு போயிடுது இல்லைங்களா? அநேக கமிட்மெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல வச்சுன்னு இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய சம்பளத்தை ஏசப்பா என்ன பண்ணுவார்? நம்ம கையிட்டு வேலை செய்யற அந்த வேலையை ஏற்ற காலத்துல ஏசப்பா தான் ஆசீர்வதிப்பார். நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே எனக்கு இது ஆகணும், எனக்கு இந்த காரியங்கள் நடக்கணும், இந்த நேரத்துல நடக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்க கூடாது. நம்மளோட லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாலையில எழுந்திருச்சு ஏசப்பாவுடைய பாதத்துல அர்ப்பணிக்கணுங்க. ஏசப்பா, உங்க சித்தம் மாத்திரம் எங்களோட வாழ்க்கையில நிறைவேறணும். உங்க சித்தம் மாத்திரம் இந்த நாள் முழுதுமா என்னுடைய இயக்கங்களோ, என்னுடைய நினைவுகள், என்னுடைய யோசனை முகாந்திரமா நான் நடக்காதபடிக்கு உங்க சித்தத்தின் பிரகாரமா என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க. அந்த நாளெல்லாம் ஏசப்பா உங்களுக்கு எப்படி நடத்துவாருன்னு பாருங்க. அது மாத்திரமல்ல, நமக்கு தேவையான எல்லா காரியங்களிலுமே அதுக்கு ஏற்ற நேரத்துல ஏசப்பா தான் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நமக்கு இருக்கிறதான எல்லா பொக்கிஷ சாலையாகிய வானத்தை ஏசப்பா நமக்கு திறப்பார். நமக்கு தடைப்பட்டு இருக்கிறதான எல்லா காரியங்கள் பாருங்க, இந்த நாட்கள்ல எவ்வளோ பேருக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் குழந்தை இல்லாம இருக்கு. இன்னும் சில பேருக்கு திருமண காரியமே நடக்காம இருக்கு. கை கிட்ட சேர்ந்து வரும், ஆனா அது போயிடும். எவ்வளோ ஆசையோட எவ்வளோ கனவுகளோட நம்ம இருப்போம், அதை நம்மளை விட்டு போயிடும். நம்ம ஒன்று மாத்திரம் நினைச்சு பார்க்கணும், நமக்கு எந்த காரியங்கள் தாமதமானாலுமே ஏசப்பா அதை பின்வர காலத்துல மிகவும் பிரம்மாண்டமா ஏசப்பா நமக்கு நடத்தி கொடுப்பான்றதை நம்ம விசுவாசிக்கணும். எந்த காரியத்திலுமே நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அது மாத்திரமில்ல, நம்ம என்ன பண்ணுவோமா, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்குற பிள்ளைகளாக ஏசப்பா நம்மள மாற்று வரோம். நம்ம அநேகருக்கு கடன் கொடுப்போமே தவிர நம்ம கடன் வாங்க மாட்டோம். அதிகாலையில் எழுந்துச்சு நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணணுங்க. ஏசப்பா, நீங்க சொல்லியிருக்கிறீங்களே அநேகருக்கு நீங்க கடன் கொடுப்பீங்க, கடன் வாங்காம இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அந்த வார்த்தை எனக்குள்ள நிறைவேறணும். நீ அநேகருக்கு தலையா இருப்பாய், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா என்று நீங்க வாக்களித்திருக்கிறீங்களே, அந்த வார்த்தை எனக்குள்ள நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அதிகாலையில் எழுந்து ஜெபிங்க. எந்த காரியமெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறதோ, எந்த காரியமெல்லாம் அங்கங்கே ஸ்டாப் ஆகிருக்கிறதோ, உங்களுக்கு வர வேண்டிய எல்லா லேண்டு மூலியமாகட்டும், திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாத காரியங்கள், வீடு கட்டணும்னு ஆசையாக இருக்கிறீங்களா, வண்டி வாங்கணும்னு ஆசையாக இருக்கிறீங்களா, ஒரு வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் இருக்கிறீங்களா, எந்த ஒரு பக்கத்துல இருந்தும் நமக்கு எந்த இன்கமும் வராமல் இருக்குன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா, இந்த வார்த்தை உங்களுக்கு தான். இந்த வார்த்தை உங்களுக்கு 30, 60, 100, 1000 மடங்காக இந்த வார்த்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதிகாலையில் எழுந்துச்சு நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் அவர் சித்தத்தின் பிரகாரம் நம்மளை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே இந்த நாட்களை பார்க்கலும் வர்ற நாட்களில் ஏசப்பா உங்களை கம்பீரமாக நடத்துவார். எல்லா விதத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை மிக பிரம்மாண்டமாக செய்ய அவர் ஒருவரே வல்லவராக இருக்கார். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக நல்ல பிதாவே, அப்பா, அந்த நேரத்தில் கூட சுவாமி விசேஷமாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தைக்காக உமக்கு நன்றி. அப்பா, நீர் எங்களுக்கு வைத்திருக்குதான் எல்லா வழி வாசல்கள் நீர் ஏற்ற காலத்தில் நீர் எங்களுக்கு அப்பா அதை நேர்த்தியாய் நீர் அப்பா நடத்தி தருவேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை ஏசப்பா, நீங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது போல 1 முதல் ஏசப்பா அப்பா சில வார்த்தைகள் அப்பா எங்களுக்குள்ள ஆமேன் என்றும் நிறைவேறுவதாக ஏசையா. அப்பா, அதை தகப்பனை கையிட்டு செய்கிற எல்லா பிள்ளைகளுடைய அப்பா வாழ்க்கையில் நீர் ஆசீர்வதிங்க. எல்லா வாழ்வாதார பொருள்கள் நீர் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்பா, யாரெல்லாம் எந்தெந்த காரியங்களுக்குள்ள அப்பா போராடி கொண்டிருக்கிறார்களோ எல்லா பிள்ளைகளுடைய தகப்பனே தேவைகள் நீர் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்பா, எல்லா ஆசைகளும் துணிகன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்காக சொல்லுவேன். காட் பிளஸ் யூ.